தமிழ் இலக்கிய வரலாறு. சங்க காலம் முதல் தற்காலம் வரை. 31 MCQ with answers. விசை 1 சங்க இலக்கியம். சங்க இலக்கியங்கள் எத்தனை சங்கங்களில் உருவானவை? A 2b 3c 4d 5. Ans. B. பாட்டும் தொகையும் என்பதில் தொகை குறிக்கும் பொருள். A. காப்பியம். B. தனிப்பாடல். C. பாடல்களின் தொகுப்பு. D. உரை. Ans. C. சங்க இலக்கியத்தில் அகம் புறம் பிரிப்பு யார் கூறியது? A. தொல்காப்பியர். B. நக்கீரர். C. அகத்தியர். D. இளம்பூரணர். Ans. A. எட்டுத்தொகையில் அக இலக்கியம் அல்லாதது. A. குறுந்தொகை. B. நற்றிணை. C. புறநானூறு. D. ஐங்குறுநூறு. Ans. C. விசை 2 பதினெண் கீழ்க்கணக்கு மற்றும் நீதி நூல்கள். பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை. A 12b 15c 18d 21. Ans. C. திருக்குறளின் அதிகாரங்களின் எண்ணிக்கை. A 108b 120c 133d 150. Ans. C. இனியவை 40 எந்த வகை நூல்? A. அக்நூல். B. புறநூல். C. நீதி நூல். D. காப்பியம். Ans. C. விசை 3 ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அல்லாதது. A. சிலப்பதிகாரம். B. மணிமேகலை. C. சீவக சிந்தாமணி. D. நளவெண்பா. Ans. D. மணிமேகலை எழுதியவர். A. இளங்கோவடிகள். B. சீத்தலை சாத்தனார். C. திருத்தக்கதேவர். D. கம்பர். Ans. B. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. A. பெருங்கதை. B. குண்டலகேசி. C. சிலப்பதிகாரம். D. கம்பராமாயணம். Ans. B. விசை 4 பக்தி இலக்கியம். தேவாரம் பாடிய நாயன்மார்கள் எத்தனை பேர்? A 3b 12c 63d 4. Ans. A. 4000 திவ்விய பிரபந்தம் சார்ந்த சமயம். A. சைவம். B. வைணவம். C. சமணம். D. பௌத்தம். Ans. B. திருமந்திரம் இயற்றியவர். A. அருணகிரிநாதர். B. திருமூலர். C. மாணிக்கவாசகர். D. வள்ளலார். Ans. B. விசை 5 அருணகிரிநாதர். பட்டினத்தார். வள்ளலார். திருப்புகழ் இயற்றியவர். A. பட்டினத்தார். B. தாயுமானவர். C. அருணகிரிநாதர். D. வள்ளலார். Ans. C. அருட்பெருஞ்சோதி தொடர்புடையவர். A. கம்பர். B. வள்ளலார். C. பட்டினத்தார். D. திருமூலர். Ans. B. விசை 6 காப்பியங்கள் மற்றும் புராணங்கள். கம்பராமாயணம் எந்த மொழிபெயர்ப்பு? A. வால்மீகி. B. வியாசர். C. இளங்கோ. D. தொல்காப்பியர். Ans. A. பெரிய புராணம் பாடியவர். A. சேக்கிழார். B. கம்பர். C. நம்பியாண்டார். D. இளங்கோ. Ans. A. திருவிளையாடற் புராணம் தொடர்புடைய தெய்வம். A. விஷ்ணு. B. பிரம்மா. C. சிவன். D. முருகன். Ans. C. விசை 7 சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கிய வகைகள் எண்ணிக்கை. A 64b 80c 96d 108. Ans. C. பிள்ளைத்தமிழ் பாடும் பொருள். A. போர். B. அரசன். C. குழந்தை. D. கடவுள். Ans. C. பரணி பாடப்படுவது எதற்காக? A. காதல். B. திருமணம். C. வெற்றி. D. துறவு. Ans. C. விசை 8 சமயங்கள் வளர்த்த தமிழ். சமண இலக்கியம் அல்லாதது. A. சீவக சிந்தாமணி. B. குண்டலகேசி. C. மணிமேகலை. D. தேவாரம். Ans. D. இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் எழுதியவர். A. உமறுப்புலவர். B. கம்பர். C. சேக்கிழார். D. நக்கீரர். Ans. A. விசை 9 தற்கால இலக்கியம். தமிழின் முதல் நாவல். A. கமலாம்பாள் சரித்திரம். B. பிரதாப முதலியார் சரித்திரம். C. பாவலர் கதை. D. ஜனனி. Ans. B. சிறுகதை தந்தை என அழைக்கப்படுபவர்.
ஏ புதுமைப்பித்தன் பி பாரதி சி கல்கி டி ஜெயகாந்தன். ans, a, விசை 10 இலக்கணம். தமிழ் இலக்கணத்தின் முதல் நூல். ஏ நன்னூல் பி தொல்காப்பியம் சி அகப்பொருள் டி இயாப்பருங்கலம். ans, b, எழுத்திலக்கணம் தொடர்புடையது. ஏ சொல் பி எழுத்து சி பொருள் டி அணி. ans, b, யாப்பு இலக்கணம் குறிக்கும் பொருள். ஏ அழகு பி பொருள் சி செய்யுள் அமைப்பு டி சொல் வகை. ans, c, அணியிலக்கணம் தொடர்புடையது. ஏ எழுத்து பி சொல் சி அலங்காரம் டி யாப்பு. ans, c, அகப்பொருள் குறிக்கும் திணை. ஏ பாலை பி கைக்கிளை சி போர் டி விருந்து. ans, b, டிஎன்பிஎஸ்சி அதிகம் கேட்கும் இலக்கிய பகுதி. ஏ சங்க இலக்கியம் பி பத்தி இலக்கியம் சி தற்கால இலக்கியம் டி அனைத்தும். ans, d.